கிரிப்டோ டேக்ஸ் இன் இந்தியா. இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2-3 ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ், நெக்ஸ்ட் வந்து டிடிஎஸ், நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி. ஸோ நீங்கள் டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 1% வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கிரிப்டோவை பை பண்ணிட்டு அதை செல் பண்ணுவீங்களா, ஸோ அதை செல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1% டிடிஎஸ் கட் ஆகும். அந்த டிடிஎஸை நீங்கள் வந்து உங்கள் பேன் நம்பர் கொடுத்து டிடிஎஸ் எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இயர்ல வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஆடிட்டர் வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ். ஸோ டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs அபோவ் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல டேக்ஸ் வரும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் வந்து கேபிட்டல் நீங்கள் உள்ள போடுறீங்கன்னா அந்த கேபிட்டலுக்கு நீங்கள் கட்ட தேவையில்லை. அதுலேருந்து வர ப்ராஃபிட்டுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் கட்டணும். அந்த ப்ராஃபிட்டும் 7 lakhs அபோவ் போச்சுன்னா மட்டும் நீங்க வந்து டாக்ஸ் வந்து 30% கட்டணும். ஸோ நீங்க கிரிப்டோவை நீங்க உள்ளே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து கிரிப்டோவை நீங்க ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணி அந்த ஐஎன்ஆரை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப மட்டும் நீங்க வந்து டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ வந்து நீங்க கிரிப்டோவை வச்சிருக்கிறதே வந்து அதுக்கு வந்து நீங்க வந்து எந்த மாதிரி ஒரு பேமெண்ட்ஸுமே நீங்க பண்ண தேவை.